லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயரோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை வந்து எந்த டேட்டுக்குள்ளே டிக்ளேர் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜூலை 31க்குள்ளே டிக்ளேர் பண்ணணும். இப்போது ஜூலை 31க்குள்ளே டிக்ளேர் பண்ணல அப்படின்னா ஒன்று கேட்டிங்கன்னா ஆகஸ்ட் 1 உங்களுக்கு உங்களோட இன்கம் வந்து 5 lakhsக்குள்ளே இருந்ததுன்னா 1000 rupees பெனால்ட்டி வரும். உங்களோட இன்கம் வந்து 5 lakhsக்கு மேலே போச்சுன்னா உங்களுக்கு 5000 rupees பெனால்ட்டி வரும். இதை நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணோன்னா நீங்கள் வந்து உங்களோட இன்கம் டேக்ஸ் ரிட்டர்னை ஜூலை 31க்குள்ளே டிக்ளேர் பண்ணுங்கள். டிசம்பர் 31 வரைக்குமே நான் ஃபைல் பண்ணலை, அதுக்கப்புறம் நான் ஃபைல் பண்ண விருப்பப்படுறேன் அப்படின்னா கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா ITRU அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க. ITRUவில் போயிட்டு நீங்கள் இன்கம்மை டிக்ளேர் பண்ணிங்கன்னா உங்களால் இன்கம்மை மட்டும்தான் டிக்ளேர் பண்ண முடியும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் டேக்ஸ் பே பண்ண தான் முடியுமே தவிர உங்களால் ரீஃபண்ட் வாங்க முடியாது. அதனால் மேக்ஸிமம் டிசம்பர் 31க்குள்ளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும். டிக்ளேர் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்து தான் நீங்கள் டேக்ஸ் மட்டும் தான் பே பண்ண முடியும். நான் டேக்ஸ் பே பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க மட்டும் தான் ITRUவை பண்ண முடியும். மற்ற பேர் எல்லாமே வந்து ITRUவை பண்ண முடியாது. TN ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்கம் டேக்ஸ் சம்மந்தமாக உங்களுக்கு எந்த சந்தேகங்கள் இருந்தாலும் என்ன நீங்கள் எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். என்னோட நம்பரை இந்த டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன காண்டாக்ட் பண்ணுங்கள். TN ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் ராஜீவ் ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன், ப்ரொப்ரேட்டர் ஆஃப் RI என்டர்பிரைசஸ். நாங்கள் என்னென்னலாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிடுறேன். டாக்ஸேஷன் சர்வீஸ் பண்ணுறோம். GST, TDS, PF, ESI இது சம்மந்தமான ஸ்டாச்சுரி சர்வீஸ் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். இன்கம் டேக்ஸ் ஃபைலிங் பண்ணிகிட்ருக்கோம். அது இல்லாமல் இன்டர்னல் ஆடிட்னு சொல்லுவாங்க, கம்பெனி சம்மந்தமான இன்டர்னல் ஆடிட் எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். RI என்டர்பிரைசஸ்ன்றது ஜோஹோ ஆத்தரைஸ்ட் பார்ட்னர் கம்பெனி. ஜோஹோ ஃபினான்ஸ் சூட்டுன்னு சொல்லுவாங்க. ஜோஹோ புக்ஸு, ஜோஹோ இன்வென்ட்ரி, இது மாதிரி ஜோஹோ ஃபினான்ஸ் சூட் எல்லாமே நாங்கள் ப்ரொவைட் பண்ணி அதோட சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கோம். சர்வீஸில் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் ட்ரைனிங் சர்வீஸ் எல்லாமே நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். இன்றைக்கி வந்து இன்கம் டேக்ஸை பற்றி உங்களுக்கு தெரியாத சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா நிறைய பேருக்கு இன்கம் டேக்ஸ்னால் கேள்விப்பட்டு தான் இருப்பீங்க, பட் ஆனால் டீட்டெயிலாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்க மேக்ஸிமம் வாய்ப்பு இல்லை. அதை பற்றி சில தகவல்களும் உங்களுக்கு பிரோஜனமான விஷயங்களை பற்றி இன்றைக்கி பார்க்கலாம். வருமான வரி தாக்கல் பண்ணுறதுக்குன்னு ஒரு சில விதிமுறைகள் இருக்குது. கவர்மெண்ட் சில வந்து விதிமுறைகள் வச்சுருக்காங்க, அதுபடி தான் நம்ம இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு வந்து salaried person more than 5 lakhs அப்படி ஆனுவல் இன்கம் மோர் தென் 5 lakhs ஆனுவல் இன்கம் வந்தால் அவங்க கண்டிப்பாக பண்ணலாம், அவங்களுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து டேக்ஸ் வந்து ஆல்ரெடி டிடக்ட் பண்ணியிருப்பாங்க கம்பெனி சைட்டில். டிடக்ட் பண்ண பர்சன்ஸ் கம்பல்சரியாக ஃபைல் பண்ணணும். ஏன்னா அவங்க ஆல்ரெடி டிடக்ட் பண்ணியிருக்காங்க, டிடக்ட் பண்ணது டிக்ளேர் பண்ணணும். என்னோடய வருமானம் இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டிக்ளேர் பண்ணால் அவங்களுக்கு ஃபியூச்சரில் நல்லது. வீசா அப்ளை பண்ணுறவங்களுக்கு வந்து ஃபாரினுக்கு வந்து வீசா அப்ளை பண்ணும்போது லாஸ்ட்டு 3 years வந்து கம்பல்சரி IT பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு க்ரைட்டீரியா இருக்குது. அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வரவங்க கண்டிப்பாக இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். லோன் அப்ளை பண்ணுறவங்க லோன் பேங்க்கில் அப்ளை பண்ணும்போது அவங்க வந்து லாஸ்ட்டு 3 years IT கேட்பாங்க. பேங்க்கை பொறுத்து மாறுபடும். லாஸ்ட்டு 3 years IT கேட்பாங்க. அந்த க்ரைட்டீரியாக்குள்ளே வரணும்னு நினைக்கிறவங்க அவங்களும் இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும். இது மாதிரி இவங்கெல்லாம் வந்து கம்பல்சரியாக ஃபைல் பண்ணணும். இல்லை வாலண்டரியாக நான் வந்து டிக்ளேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்றவங்க பர்சனலாகவே எல்லாருமே ஃபைல் பண்ணலாம். இதுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ஷன் கிடையாது. ஒவ்வொரு இந்திய குடிமகனுமே வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணலாம். நான் சொன்ன க்ரைட்டீரியாவில் இருக்கிறவங்கலாம் முக்கியமாக ஃபைல் பண்ணணும், கம்பல்சரியாக ஃபைல் பண்ணணும். 2 விதிமுறைகள் வச்சுருக்கு. முன்னாடி வந்து ஒரு விதிமுறைகள் தான் இருந்தது, ஓல்டு டேக்ஸ் ரெஜிம் மட்டும் தான் இருந்தது. இப்போ வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜிமே நியூ டேக்ஸ் ரெஜிமேன்னு 2 வச்சுருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஓல்டு டேக்ஸ் ரெஜிமே பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக நான் சம்பளம் வாங்கினேன்னா பர் ஆனம், ஒரு வருஷத்துக்கு 2.5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக நான் சம்பளம் வாங்கினேன்னா நான் டேக்ஸ் கட்ட தேவையில்லை. நான் டேக்ஸ் கட்ட தேவையில்லைன்னு நம்ம டிக்ளேர் பண்ணலாம். 2.5 லட்சத்துலேருந்து 5 lakhsக்குள்ளே டேக்ஸ் எனக்கு இருந்ததுன்னா 5% நான் டேக்ஸ் பே பண்ணணும். அதாவது 7.5 lakhsலேருந்து 10 lakhsக்குள்ளே என்னோடய இன்கம் இருந்ததுன்னா 20 lakhs நான் பே பண்ணணும். என்னோடய ஆனுவல் இன்கம் மோர் தென் 10 lakhs இருந்ததுன்னா நான் வந்து 30% டேக்ஸ் பே பண்ணணும். இது வந்து பழைய விதிமுறை, ஓல்டு டேக்ஸ் ரெஜிமென். அந்த க்ரைட்டீரியா வரவங்க இந்த ஸ்லாப்குள்ளே வருவாங்க. லாஸ்ட் இயர் நிர்மலா சீதாராமன் வந்து நியூ டேக்ஸ் ரெஜிமை வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. நியூ டேக்ஸ் ரெஜிமே இதில் வந்து என்னோடய ஆனுவல் இன்கம் வந்து 2.5 லட்ச ரூபாய்க்கு கம்மியாக இருந்ததுன்னா கட்ட தேவையில்லை. அடுத்தபடியாக 2.5 லட்சத்துலேருந்து 5 லட்சத்துக்குள்ளே என்னோடய சேலரி இருந்ததுன்னா 5% பே பண்ணணும். இந்த 2 க்ரைட்டீரியாவும்
ஓல்டு டேக்ஸுக்கும் நியூ டாக்ஸுக்கும் ஒரே விதிமுறையாக தான் இருக்குது. ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமில் ஆல்ரெடி நான் சொன்ன மாதிரி 20% இருந்தது. ஆனால் நியூ டேக்ஸ் ரெஜியூமே வரும்போது நான் 15% பே பண்ணால் போதும். என்னோடய வருமானம் வந்து மோர் தென் 10 lakhs இருந்தால் ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமேல 30% நான் பே பண்ணணும். ஆனால் நியூ டேக்ஸ் ரெஜியூமேல நான் 20% பே பண்ணால் போதும். ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் பாருங்கள். ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமேல 30% இருக்குது, நியூ டேக்ஸ் ரெஜியூமேல 20% இருக்குது. அப்போது 10% எனக்கு லாபம். எப்படின்னா நியூ டேக்ஸ் ரெஜியூமேல போனால். அடுத்தது வந்து ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமேல 10 லட்சத்தை தாண்டிட்டாலே நீங்கள் 30% கட்டணும். ஆனால் நியூ டேக்ஸ் ரெஜியூமேல வந்து 12.5 லட்சத்துலேருந்து 15 லட்சம் என்னோட சேலரி டேக்ஸ் ஸ்லாப் இருந்ததுன்னா அதில் வந்து 25% கட்டினா போதும். மோர் தென் 15 lakhs தான் 30% வந்து நான் டேக்ஸ் பே பண்ணணும். ஓல்டுக்கும் நியூக்கும் இருக்க மேஜர் டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து மோர் தென் 10 lakhs போயிட்டா 30% பே பண்ணணும் ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமேல. நியூ டேக்ஸ் ரெஜியூமேல மோர் தென் 15 lakhs போனால் தான் நான் 30% பே பண்ணுற மாதிரி இருக்குது. கவர்மெண்ட்டோட விதிமுறைப்படி ஓல்டு டேக்ஸ் ரெஜியூம் போகலாமா நியூ டேக்ஸ் ரெஜியூம் போகலாமா அப்படின்றதோட கம்பேரிசன். எப்படி நான் வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணணும், எதெல்லாம் நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத அடுத்தது பார்ப்போம். இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணும்போது நம்மளுக்கு டிடிஎஸ் டிடெக்ட் பண்ணுவாங்க. இந்த விதிமுறையை ஃபாலோ பண்ணி தான் பண்ணுவாங்க. ஓல்டு டேக்ஸ் ரெஜியூமேல வந்து என்ன ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அதுபடி டேக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. நியூ டேக்ஸ் ரெஜியூமே ஃபாலோ பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விதிமுறைப்படி டேக்ஸை டிடெக்ட் பண்ணியிருப்பாங்க. டிடெக்ட் பண்ண உடனே கம்பெனிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபார்ம் 16 ப்ரொவைட் பண்ணுவாங்க. டேக்ஸே டிடெக்ட் பண்ணலன்னா ஃபார்ம் 16 ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. டேக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஃபார்ம் 16 ப்ரொவைட் பண்ணுவாங்க. இப்போது ஃபார்ம் 16 நான் வந்து எனக்கு வந்து ப்ரொவைட் பண்ணலை, ஏன்னா எனக்கு டேக்ஸ் பிடிக்கல. அந்த க்ரைட்டீரியாவில் இருக்கிறவங்க இன்கம் நமக்கு தெரியும், அதனால் நாமளே டிக்ளேர் பண்ணலாம், பிரச்சனை இல்லை. டேக்ஸ் டிடெக்ட் பண்ணவங்களுக்கு எதை ஃபாலோ பண்ணி அவங்ககிட்ட டேக்ஸ் டிடெக்ட் பண்ணியிருக்காங்கன்ற டீட்டெயிலை ஃபார்ம் 16 மூலமாக கொடுத்துருவாங்க. ஒன்ஸ் அந்த ஃபார்ம் 16 வந்து கம்பெனிக்கிட்டேருந்து நீங்கள் ரிசீவ் பண்ணிட்டா பிறகு ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் போர்ட்டல்னு ஒன்று இருக்குது. அதில் போயிட்டு நீங்கள் வருமான வரி தாக்கல் பண்ணலாம். ஃபார்ம் 16 என்னென்ன இன்ஃபர்மேஷன்லாம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களோட கிராஸ் இன்கம், அந்த வருஷம் ஃபுல்லாக நீங்கள் எவ்வளோ சம்பாதிச்சிருக்கீங்க, அதில் என்னென்ன டிடெக்ட் வந்து கம்பெனி சைடில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது இருக்கும். டிடெக்ஷன்லாம் என்ன பெனிஃபிட்டு, டிடெக்ஷன்லாம் நம்மளுக்கு வந்து பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணுன்றதை நான் சொல்கிறேன். இப்போ வருமான வரி தாக்கல் பண்ணும்போது அதோட டிடெக்ஷனில் வந்து என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன். நம்மளோட கிராஸ் இன்கம், டோட்டல் இன்கம் வச்சு தான் டிடெக்ட் பண்ணுவாங்க கம்பெனிஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மந்த்லி 1 lakh வாங்குறான்னா 12 lakhs என்னோட கிராஸ் வந்துடும். 12 lakhsலேருந்து இதெல்லாம் வந்து இன்கம் டேக்ஸ் டிடக்ஷன் கழித்தல் பெறலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய டிடக்ஷன்ஸ் இருக்குது. ஆனால் மேஜராக என்ன பண்ணலாம் அப்படின்றது ப்ராக்டிக்கலாக மேஜராக நம்ம என்ன பண்ணலான்றதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். HRA ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து கழித்தல் பெறலாம். எப்படின்னா நம்ம ஆக்சுவல் ரெண்ட்டு என்ன பே பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்து இன்கம் டேக்ஸில் நிறைய இருக்குது. நம்ம வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒரு 10,000 நான் பே பண்ணுறேன் அப்படின்னா 1,20,000 நான் வந்து டேக்ஸ் டிடக்ஷனில் அதை வாங்கிக்கலாம். ஒன்று. செகண்டு, LTA லீவ் ட்ராவல் அலவன்ஸ்னு ஒன்று நம்ம கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க. சில கம்பெனிஸ் ப்ரொவைட் பண்ணுவாங்க, சில கம்பெனிஸில் இருக்காது. எந்த கம்பெனிஸ் அதை ப்ரொவைட் பண்ணுறாங்களோ அந்த அமௌண்ட்டை வந்து கழிச்சிக்கலாம். இது LTA லீவ் ட்ராவல் அலவன்ஸ், அதை வந்து கழிக்கலாம். இன்னொன்று வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன்னே கவர்மெண்ட்டே ஒன்று ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதாவது ஃபஸ்ட்டு வந்து என்டர்டைன்மெண்ட் டிடக்ஷன் ஒன்று இருந்தது. அது வந்து இப்போ வந்து ஸ்டாண்டர்ட் டிடக்ஷனாக மாறிச்சு. அது வந்து ஒரு 50,000 நம்ம கழிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் ப்ரொஃபஷனல் டேக்ஸ்னு ஒன்று பிடிப்பாங்க. மாதம் ஒரு 200 பிடிப்பாங்க. அது வந்து 6 months ஒன்ஸ் வந்து 1,250 இருக்கும். வருஷத்துக்கு 2,500 இருக்கும். அந்த 2,500 கழிச்சிக்கலாம். இந்த 4 காம்பனண்ட்டுமே நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 4 காம்பனண்ட்டுமே நல்லா எஃபெக்டிவாக யூஸ் பண்ணலாம் டிடக்ஷனில். அதுக்கப்புறம் வந்து ATCன்னு சொல்லுவாங்க. ATC வந்து பரவாயில்ல, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா 1,50,000 வரைக்கும் ATCயில் டிடக்ஷன் பண்ணலாம், கழித்தல் பெறலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ATCயில் நிறைய இருக்குது. முக்கியமாக நான் சில பாயிண்ட்ஸ் மட்டும் சொல்லிடுறேன். இப்போ பாலிசிஸ் எடுக்கிறோம் இல்லையா, லைஃப் பாலிசி, பென்ஷன் பிளான் இருக்குது, லைஃப் டைம் பாலிசி இருக்குது, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் இருக்குது. இது எல்லாமே வந்து ATCயில் வரும். எல்லா பேங்க்ஸுமே ப்ரொவைட் பண்ணுறாங்க. ICICI, ஆக்சிஸ், HDFC, LIC இவங்க எல்லாமே வந்து இந்த பாலிசிஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. அது நிறைய பேர் போட்டிருக்க வாய்ப்பு இருக்குது. அது வந்து 1,50,000 வரைக்கும் நீங்கள் கழித்தல் பெறலாம்.
பிஎஃப், கம்பெனிஸ் பிஎஃப் டிடக்ட் பண்ணுவாங்க. அது இல்லாமல் பிபிஎஃப்னு நம்ம அப்ளை பண்ணியும் கட்டலாம். மியூச்சுவல் ஃபண்டு எஸ்ஐபி மூலமாக பே பண்ணுவாங்க நிறைய பேர். பல்காகவும் பே பண்ணலாம். இந்த மாதிரி பேமெண்ட்ஸும் அந்த ஏடிசி அண்டரில் வந்துடும். இது மாதிரி எல்லா க்ரைட்டீரியாவும் சேர்ந்து 1.5 லட்சம் வரைக்கும் பண்ணலாம். இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எல்லாமே பண்ணியிருந்தாலும் இன்கேஸ் 1.5 லட்ச ரூபாய்க்கு அதிகமாக போகுது. நான் வந்து 3 லட்ச ரூபாய்க்கு இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த வருஷம். இதெல்லாமே 1 வருஷம் டைம் பீரியட்குள்ளே தான் வரும். எக்ஸாம்பிளுக்கு வந்து ஏப்ரல் மாதத்துலேருந்து மார்ச் மாதம் வரைக்கும் ஒரு ஃபினான்ஷியல் பீரியட்னு சொல்லுவாங்க. அந்த ஃபினான்ஷியல் பீரியடுக்குள்ளே நான் வந்து 3 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலும் ஏடிசியில் 1.5 லட்சம் தான் கிளைம் பண்ண முடியும். கவர்மெண்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நீ எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணிக்க, ஆனால் ஏடிசியில் 1.5 லட்சம் மட்டும் தான் நான் வந்து டிடக்ஷனுக்கு எடுத்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து ஏடிசி. இது வந்து மேஜராக நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்னொன்று வந்து ஏடிசிசிடின்னு சொல்கிறாங்க. ஏடிசிசிடி வந்து நேஷ்னல் பென்ஷன் ஸ்கீம், என்பிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த பாலிசியில் வந்து ஏடிசியில் இது வராது. ஏடிசிசிடி இதில் வந்து 50,000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணலாம். இதில் வந்து எவ்வளோ வேணால் இன்வெஸ்ட் பண்ணலாம். ஆனால் அதே மாதிரி 50,000 மட்டும்தான் டிடக்ஷனில் எடுத்துப்பாங்க. இப்போது 80Dன்னு சொல்லுவாங்க. 80Dன்றது மெடிக்ளைம் சம்மந்தப்பட்டது. இப்போது மெடிக்கல் இன்சூரன்ஸ் பண்ணுவாங்க இல்லையா, அது வந்து மேக்ஸிமம் 25,000 வரைக்கும் நம்ம அதில் டிடக்ட் பண்ணிக்கலாம். இதில் பியூட்டிஃபுல்லாக இன்னொன்று சொல்கிறாங்க. என்னென்னா, நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு செலவு பண்ணியிருக்கோம் இல்லையா, பேரண்ட்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர். அது வந்து என்னோடய பேரண்ட்ஸ் வந்து சீனியர் சிட்டிசன். அவங்களோட செலவு வந்து 50,000 எனக்கு வந்து அந்த ஃபினான்ஷியல் இயரில் ஆயிடுச்சு அப்படின்னா 50,000 என்னால் டிடக்ஷன் பெற முடியும். 80Dயில் மொத்தம் 75,000 நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். ஒன்று வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ் ப்ரீமியம் ஒரு 25,000, பேரண்ட்ஸோட எக்ஸ்பெண்டிச்சர் ஒரு 50,000, மொத்தம் 75,000 நம்ம டிடக்ஷன் எடுத்துக்கலாம். இப்போது இந்த டிடக்ஷன்லாம் ஏன் வந்து எஃபெக்டிவாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன்னா, இப்போது சேலரி எக்ஸாம்பிள், என்னோட சேலரி வந்து 10 lakh, என்னோட ஹெச்ஆர்ஏ, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், ப்ரொஃபஷனல் டேக்ஸு, எல்டிஏ இந்த எல்லாமே போயிட்டு இந்த எல்லா டிடக்ஷன் போயிட்டு 7.5 என்னோட கிராஸ் இருக்குதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் என்னோட ஏடிசி, 80D, 80CCD இந்த டிடக்ஷன் எல்லாமே சேர்த்துட்டு 5 lakhs தான் என்னோட இன்கம் வருதுன்னு வைங்க. அந்த 5 lakhsக்கு நான் வந்து டேக்ஸ் வந்து வருதுன்னு வைங்க. டேக்ஸ் வந்து 5 lakhsக்கு 15,000 வரும். இதில் ஓல்ட் டேக்ஸ் ரெஜியூமேல 5 lakhsக்கு 15,000 வரும்போது கவர்மெண்ட் என்ன சொல்கிறான்னா, 15,000 உங்களுக்கு டேக்ஸ் வந்தால் அதை நீங்கள் பே பண்ண தேவையில்லை, 15,001 ரூபாய் வந்தால் நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. செக்ஷன் 87(a) அந்த டிடக்ஷன் வந்து 15,000க்குள்ளே உங்களுக்கு டேக்ஸ் வந்ததுன்னா அதை நீங்கள் பே பண்ண தேவையில்லை. 15,001 ரூபாய் வந்தால் நீங்கள் பே பண்ணலாம். இதுதான் ஓல்ட் டேக்ஸ் ரெஜியூமேல சொல்லுது. அப்போது இந்த டிடக்ஷன் எல்லாம் போயிட்டு உங்களுக்கு வர பேலன்ஸ் வந்து 5 லட்சத்துக்குள்ளே இருந்ததுன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ண தேவையில்லை. 5 லட்சத்துக்கு மேலே இருந்ததுன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணணும்.